ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அபாப் டிக்ஷனரியில் வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகே, அந்த வியூஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அந்த வியூஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக எல்லாமே நம்ம இது ஓப்பனர் SC11 அபாப் டிக்ஷனரி போனீங்கன்னா அதில் வந்து வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சும்மா டெம்பரரி கொடுக்கறதுக்காக சும்மா ஏதாவது கொடுத்துட்டு சரி, அது வந்து டேட்டாபேஸ் வியூ, ப்ரொஜெக்ஷன் வியூ, மெயின்டெனன்ஸ் வியூ, ஹெல்ப் வியூ, இந்த மாதிரி இருக்க 4 வியூ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஃபஸ்ட்டு வியூஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு வியூஸ் ஓகே நம்ம பார்க்குறது அப்படி வச்சுக்கலாம். பட் நம்ம அப்ளிகேஷன் எப்படி வியூஸ் அப்படின்னா என்னன்னா, இருக்கக்கூடிய டேட்டா டேபிள் இருக்கா, டேட்டாபேஸ் டேபிள், அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு விர்ச்சுவல் டேபிளாக மாற்றி நம்ம வியூ பண்ண கொடுக்குறோம். இது எதுக்கு அப்படின்னா ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா. அதாவது இப்போ சேலரி வந்து ஒரு சில கம்பெனிஸ் வச்சுக்கோங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் காமிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கார்பரேட் கம்பெனி எல்லாமே சேலரிலாம் ஹைடனாக தான் இருக்கும், அது வந்து ஹைடாக தான் இருக்கும். எம்ப்ளாயி டீட்டெயில் எங்கேயா ஷேர் பண்ணால் சேலரி, பர்சனல் ஃபோன் நம்பர் அண்ட் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே தான் இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் குவாலிட்டி, மெட்டீரியல் நம்பர், ஒரு சில சீக்ரெட் நம்பர்லாம் இருக்கும் மெட்டீரியலுக்கு, அது எல்லாமே ஹைட் பண்ணி தான் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். வியூஸ், டேட்டாபேஸ் வியூஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிளாக சொல்லுவோம். ஓகே, ஒரிஜினல் டேபிள் நம்ம வியூ பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல் டேபிளாக நம்ம ஷேர் பண்ணுவோம். இது இவ்வளோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டேபிள் மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்டது பலதரப்பட்டன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு டேபிளையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டேபிள் மட்டும் யூஸ் பண்ணி இல்லை, ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் தான் பலதரப்பட்ட சொன்னேன். அந்த டேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை விர்ச்சுவல் டேபிளாக கனெக்ட் பண்ணி நம்ம நம்மளுக்கு ஜஸ்ட் வியூ பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்போம். இதுதான் பேசிக்காக வியூ. ஓகே, அதே இது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டேபிளாக வியூ பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு இது ஓகே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே, அதுக்கு தான் இந்த வியூஸ் அது இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சிங்கிள் விர்ச்சுவல் டேபிள் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் இது வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும். ஒவ்வொரு டேபிளாக பார்த்து நம்ம டேட்டாஸ் அண்டர்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஓவரால் தேவைப்பட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்டிஷன் வைஸ் வந்துடும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் வியூ. லைக் இது இன்னர் ஜாயின், அதாவது ரெண்டுத்துக்கு பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சேலரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் டேட்டாபேஸ் வியூ. ஓகே, இதான் ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிபி அபாப் அபாப் இன்ஜி ஸ்கிரீன்லேருந்து SC11 என்டர் அண்ட் வியூ. ஓகே, வியூ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் வந்து YEMPL எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ் டேபிள் நம்மளுக்கு ஒன்று நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ் பழசு வச்சுருக்கீங்களா, அதை நீங்கள் பண்ணுங்க. அப்படி எப்படி கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் வியூ கிளிக் பண்ணுறேங்க. இப்போ இந்த மாதிரி ஒருலாம் வந்துடும். ஓகே, இதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டேபிள் நேம் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன். இப்போ மெட்டீரியல் டீடைல்ஸ் அப்படின்னா மெட்டீரியல் டீடைல்ஸ். இப்போ வந்து எம்ப்ளாய் டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். இதில் டேபிள் நேம் கொடுக்கலாம். என்ன மாதிரி டேபிள் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். அது ரெண்டு தான் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ நான் கொடுக்கக்கூடிய டேபிள் வந்து என்னென்னா, ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி டேபிள். ஓகே, சரி நம்ம எல்லாம் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, நான் இதை செட் பண்ணுறேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக பண்ணி வச்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுலேருந்து தூக்குறேன். கொடுக்குறேன்.
ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதாவது நம்ம வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ரெண்டு பேருக்கு. அதனால நான் வந்து சேம் இது கொடுத்துருக்கனால அதுக்கு எனக்கு காமிக்க ரெஃபரன்ஸ் டைப்ஸ் காமிச்சிட்டு காப்பி கொடுத்தோன்னே எனக்கு டீட்டெயில் உள்ள காமிச்சிடும். டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. இல்லை டிபார்ட்மெண்ட் ஈக்குவலாக அப்போ சேலரி ஈக்குவலாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, வியூ டைப் வியூஸ்னால் எனக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி நம்பர் சேலரி டிக்ளேர் பண்ணி. ஓகே, இப்போ எனக்கு வியூ ஃபீல்டு நேம் இருக்கலாம். சரி, எனக்கு வந்து அவனோட நேம் காமிக்கணும். ஸோ அவன் என்ன டீட்டெயிலாக காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியலோட குவாலிட்டி பேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் பேடாக இருக்கிற மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும்னா அதெல்லாம் என்ன ப்ரொவைட் ஓகே, நான் அது என்ன ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம இஷ்டம். திருப்பி சொல்கிறேன், என்ன மாதிரி கொடுக்க போகிறது நம்ம இஷ்டம். இந்த ஃபீல்டு பார்க்க வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உள்ள எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து எம்ப்ளாயி டேபிள் வச்சுருக்கோம். எப்போ வரும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ இது வந்து என்ன கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து நான் டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிளா இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள் கொடுக்காம நம்ம எம்ப்ளாய் டேபிள் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இதில் வச்சு நான் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய் டேபிள் எல்லாருக்கும் வந்துடும். இப்போ எம்ப்ளாய் நேம் இருக்குது. ஓகே, டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்துடும். இதில் என்ன கொடுக்கணுங்கிறது வந்துடும். நான் வந்து எம்ப்ளாய் டைப்லாம் இல்லை டிபார்ட்மெண்ட் டைப்பில் கிளிக் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் ஃபீல் கொடுக்கலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட் நேம் இதில் அதேமாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஷ்டம் தான் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே, அது இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறது. இப்போ நான் இதில் எனக்கு எம்ப்ளாய்டும் ஸோ இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயோட கண்ட்ரி எனக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டீலாக கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 3 போதும். ஓகே, அந்த ஜஸ்ட் டெமோ சேர்த்து கப்பிக்கிறதுனால இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலெக்ஷன் கண்டிஷன்ஸ். இது நமக்கு தேவையில்லை. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு மெட்டீரியல் பற்றி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குங்கிறத பற்றி இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து குட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அதாவது குவாலிட்டி சரியானது இல்லை நன்றாக இல்லை மிகச்சிறப்பு அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு சுச்சுவேஷனில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். அதில் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுறது நம்ம இதை யூஸ் பண்ணுவாங்க கம்பேரிசனில். இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து மேண்டட்ரி இல்லை, தேவைப்பட்டால் தான். இதில் வந்து டிஸ்டன்ஸு அளவு கொடுக்கலாம், டிஸ்ட்ரிஷனும் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு போனால் செக்கு சேவ் பண்ணிட்டு சேவ் செக் ஆக்டிவேட். இந்த வார்னிங் காமிச்சல அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அவுட் பார்க்க போகிறோம். ஓகே, மாதிரி நான் ஓரளவு பார்த்தாச்சு நம்ம என்னென்னு. ஓகே, இப்போ நம்ம இதே இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா சூப்பராக ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் இதில் வந்து சிங்கிள் டேபிளோட கொடுத்துருக்கீங்க. நான் மட்டும் சொல்கிறேன். ஓகே, கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே மெனுஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரீட் டேட்டா கொடுக்கலாம். எப்படி சிங்கிள் டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டேவை அழிச்சிடும் போயிருக்கும். ஓகே, போயிருக்கும் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் ஆனால்
ஒரே டேபிள் திருப்பி நான் கூட கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒய்ஹெச்ஆர் மார்க், அதாவது ஒரே டேபிளாக கொடுத்துருக்கேன் ஓவராலாக. அதே இது நான் ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் சேவ் செக் ஆக்டிவேட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ கண்டென்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகேயா, அதே இது சேம் டைம் நீங்கள் ரீட் அண்ட் சேஞ்ச் கொடுத்துட்டீங்க, இதுலேயும் டிஸ்பிளே பெயிண்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி சேவ் பண்ணுங்கள், செக்கு அண்ட் ஆக்டிவேட். ஓகே, இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஓகேயா, தான் நோ ப்ராப்ளம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, பார்த்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறீங்க. ஹரி பாபு சுரேஷ் இருக்கு. இதே இதை எல்லாம் ப்ரைமரி கீயாக இருக்குது. அது ப்ரைமரி கீயாக இருந்தால் நம்ம எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போது ப்ரைமரி கீயாக இருக்குது எல்லாமே. நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிங்கிற பேர் இருக்கா, ஹெச்ஓடி. இல்லை, இதோட கண்டிஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே கொடுத்துருக்கீங்கன்னா வந்து எடிட் ஆகாது. ஓகேயா, அதே ஜஸ்ட் ஒரே சிங்கிள் டைல் கொடுத்தீங்கன்னா அது எடிட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செக் பண்ணிட்டேன் ஒரு மினிட். சேஞ்ச் வைக்கிற டேட்டாபேஸ் தான் போய் புஷ் ஆயிருக்கும். ஓகே, செக் பண்ணுறேன்.
போய் ஹெச்ஆர் டேபிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் போய் நான் இப்போது செக் பண்ணுறேன்னா 2 சிஎஸ்சி மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஒரே இசிலேருந்து இப்போ 2 சிஎஸ்சி இருக்குது. ஓகே, சேஞ்ச் பண்ண முடியும். இதான் இன்டர்வியூஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல முடியும், சிங்கிள் டேபிளாக இருந்தால் ஈஸி சேஞ்ச் பண்ணிடலாம், பட் மல்டிபிள் டேபிளாக இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது இப்படி நீங்கள் சொல்லணும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் டேட்டாபேஸ் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஜெக்ஷன் வியூ பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.